இப்ப 22 ரொம்ப ஈஸி. என்ன தெரியுமா? ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனே தான். ஆனா, அது வந்து அலர்ட்டும் ஆகும். அலர்ட் மட்டும் தான் ஆகும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது இந்நேரம் என்ன பண்ணணும்னு நீங்க கெஸ்ஸே பண்ணியிருந்திருக்கணும். ஆல் தட் யூ ஹேவ் டு டூ இஸ் இந்த லைன டெலீட் பண்ணி விட்டுருங்க. அப்ப ரிசல்ட்ன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. நீங்க இந்த ரிசல்ட் டாட் இன்னர் HTMLன்னு போட்டீங்கல்ல, இத வந்து அலர்ட்டுக்குள்ள போட்டுருங்க. அலர்ட்ன்னு போட்டுட்டு, அலர்ட்டுங்கிற ஃபங்ஷனுக்குள்ள இத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, வேலை முடிஞ்சது. யோசிச்சீங்களா இத? இத யோசிச்சிருந்தீங்கன்னா, யூ ஆர் ஆன் ட்ராக். அவ்வளோதான். இத அவன் எப்படி பண்ணான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, திஸ் இஸ் டெஃபினெட்லி த ரைட் வே டு டூ இட். இப்ப வந்து நான் ராகுல்னு அடிச்சுட்டு, இத குடுத்தேன்னா அலர்ட் ஆகும். புரிஞ்சுது என்ன நடந்துச்சுன்ட்டு? அப்படியே இப்ப இது வந்து அதுக்குள்ள போகாம அதுக்கு பதிலா அலர்ட்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டோம். அலர்ட் ஆயிடுச்சு. இவ்வளோதான். மிச்சபடி நடந்தது எல்லாமே சேம் தான். இதுல என்னன்னா, அத வந்து ஈக்குவல் டூ போட்டு அனுப்பிச்சிருப்போம். இதுல வந்து பிராக்கெட்குள்ள அனுப்பிச்சிருப்போம். ஏன்னா, அலர்ட்ன்றது ஒரு ஃபங்ஷன். எப்பவுமே ஃபங்ஷன் வந்து பிராக்கெட்ஸ் இருக்கும். பிராக்கெட்டுக்குள்ள தான் அனுப்புவோம். ஃபங்ஷனுக்கு அனுப்புறப்ப மட்டும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலர்ட்ன்றது ஃபங்ஷன். ஆனா வந்து அது வந்து ஃபங்ஷன் கிடையாது. அது வந்து இன்னர் HTMLங்கிறது ஒரு எலிமெண்ட். ஒரு எலிமெண்ட் குடுக்குறப்ப இப்படி குடுப்போம். ஃபங்ஷனுக்கு குடுக்குறப்ப இந்த மாரி பிராக்கெட்ஸ்குள்ள போட்டு குடுப்போம். அவ்வளோதான். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.